இந்த சங்கீதா அப்படின்றவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவின் அபிமானியான பாண்டியன் அவர்களுடைய மனைவி. சாணியை கரைச்சி அவங்க தலையில இருந்து முழுக்க ஊத்திட்டாங்க. அரசு பதிவேடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா, என் கூட கலெக்டர் இருந்தாங்க, ஆர்ஐ இருந்தாங்க, அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த ஆடியோவையும் அவங்க வந்து போலீசார்கிட்ட வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. துணிச்சலோடு நடக்குதுன்னா அப்ப நம்மளுடைய தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு. அதிகாரத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் இந்த நிலைமை, ஒரு பள்ளிக்கூடத்துல செஞ்சு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. பெரியார் என்ற பின்பம் எங்கே போனார் அப்படின்றதுதான் மக்களுடைய. டிஎன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஏஓக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தகரை அப்படின்ற கிராமத்தினுடைய விஏஓ தமிழரசி அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை என்ன அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தகரை அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த விஏஓ போஸ்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு திமுக அபிமானியின் மனைவி, அதாவது பாண்டியன் என்பவர்களுடைய மனைவி சங்கீதா அப்படின்றவங்க தான் அந்த விஏஓவா இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்க வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து தங்களுடைய அரசு பதிவேடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு போறது, ஒரு நேர குறிப்போடு வர்றது போறது, அந்த மாதிரிலாம் இல்லாம, நேர கட்டுப்பாடுலாம் இல்லாம ஏனோ தானோ வேலை செய்யறது, வேலையில நாட்டம் இல்லாமல் செயல்பட்டாங்க. இதை அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அதுக்கப்புறம் அந்த மாதிரியான அவங்க பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டது. இதன் பிறகு அந்த பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட அந்த விஏஓ போஸ்ட் வந்து காலியா இருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அதே ஊரை சேர்ந்த தமிழரசி என்பவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கா. அந்த தமிழரசி என்பவங்க அவங்க வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த சங்கீதா அப்படின்றவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவின் அபிமானியான பாண்டியன் அவர்களுடைய மனைவி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து அந்த என்னுடைய பதவியில வேறொரு பெண் இருக்கிறத அந்த பெண்ணால தாங்கிக்க முடியல அப்படின்ற ஒரு முன்விரோதம் காரணமா இல்லை, ஏற்கனவே அதாவது எம்எல்ஏ அவர் ஏற்கனவே வந்து இந்த பதவியில் இருக்கக்கூடிய விஏஓ போஸ்ட்ல தற்போது இருக்கக்கூடிய தமிழரசி அவர்களை வந்து மிரட்டி இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, தமிழரசி வந்து வார்த்தைக்கு வார்த்தை அவர் பேச பேச இவங்க எதிர்த்து பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க வந்து எதிர்த்து பேசுறாங்க. ஆகவே அந்த முன்விரோதம் காரணமாக அவரின் மூலமாக இந்த பெண் அனுப்பப்பட்டு இந்த தமிழரசி என்ற விஏஓ பெண்ணின் மீது சாணி கரைச்சி ஊத்திருக்காங்க. யார் அப்படின்னா, அந்த சங்கீதா, முன்னாடி போஸ்ட்ல இருந்த விஏஓ போஸ்ட்ல இருந்த அந்த சங்கீதா திமுக அபிமானி பாண்டியன் அவர்களுடைய மனைவி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த தமிழரசி அப்படின்றவங்களுக்கு தெரியாமல் பின்புறமாக வந்து சாணியை கரைச்சி அவங்க தலையில இருந்து முழுக்க ஊத்திருக்காங்க. அரசு பதிவேடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சாணியில நனைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த கேஸ வந்து பாத்தீங்கன்னா கச்சிராபாளையம் அப்படின்ற அந்த காவல்துறையில வந்து புகார் அளிக்கிறாங்க. விஏஓ அப்படின்னு சொல்லல, தமிழரசி விஏஓ அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. அவருடைய கணவர் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியரா பணிபுரிகிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அவரும் வந்து அந்த சம்பவ இடத்திற்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே போயிட்டு இந்த மாதிரி கச்சிராபாளையம் அப்படின்ற அந்த காவல்துறை நிலையத்துல வந்து தன்னுடைய புகாரை வந்து பதிவு செய்யறாங்க. அப்போதுதான் அந்த பெண்ணிடம் வந்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. விஏஓவாக இருக்கக்கூடிய தமிழரசி என்ற பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த பெண் என்ன சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னா, இதற்கு முன்னாடி அதாவது இப்ப இந்த வெள்ளம்லாம் வந்தது இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா இந்த கடலூர், இந்த விக்கிரவாண்டி, இந்த பகுதிகள்லாம் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டது வெள்ளத்தால. அந்த சமயத்துல வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து களத்துல வந்து இவங்க இல்ல, யாரு இந்த தமிழரசி அப்படின்றவங்க களத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவான உதயசூரியன் அவர்கள் வந்து கேட்கிறாரு. அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க, தமிழரசினா, இல்ல சார், என் கூட கலெக்டர் இருந்தாங்க, ஆர்ஐ இருந்தாங்க, அவங்கள
கேட்டு பாருங்க. இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத நான் களத்துல நின்னு கேட்டறிந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை விடுறாங்க. அப்போ கோபத்துல என்ன சொல்றாருன்னா, செல்போன்ல என்ன நீ எதிர்த்து எதிர்த்து பேசுற அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு. நான் வந்து உன்னை பத்தி கலெக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு திமுறான அந்த எம்எல்ஏ அப்படின்ற பதவியில இருக்கக்கூடிய அந்த திமுருடன் வந்து வார்த்தைகளை வந்து பதிவு செய்யறாரு. அப்படி இருந்த அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என்னை வந்து நீ நேர்ல வந்து பாரு, இப்படி திமுருடன் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த ஆடியோவெல்லாம் வந்து போலீசாரிடம் கொடுத்து விசாரணையின் போது தனக்கு ஏற்பட்ட அந்த அவலத்தை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதனால இந்த முன்விரோதம் ஏற்பட்டது இல்லையா, அந்த எம்எல்ஏக்கும் இந்த தமிழரசி அவர்களுக்கும், இந்த இரண்டு பேருக்குமே இந்த முன்விரோதம் ஏற்பட்டது காரணத்தால அவர் வர சொல்லி, அதாவது எம்எல்ஏ அவர்கள் தமிழரசி அவர்களை நேர்ல வந்து சந்திக்க சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. கோபத்துடன் அதை வந்து இவங்க வந்து இல்ல நான் வர முடியாது, நான் வந்து மக்களுக்கான சேவையை வந்து கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன், மக்கள் யாராவது இவங்க சரியா பணி செய்யல அப்படின்னு என் மேல குற்றச்சாட்டு வச்சா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த ஆடியோவையும் அவங்க வந்து போலீசார்கிட்ட வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. இவங்க இருவருக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த பெண்ணின் மீது சாணி ஊற்றப்பட்டதா அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து போலீசார் விசாரணை பண்றாங்க. இன்னொரு கோணத்துல வந்து ஏற்கனவே பதவியில இருந்த விஏஓ போஸ்ட்ல இருந்த இந்த சங்கீதா அவரினுடைய அந்த போஸ்ட்ல இவங்க இருக்காங்களே அப்படின்ற அந்த பழிவாங்கும் நோக்கத்துல வந்து அந்த பெண்ணே வந்து இந்த வேலையை செஞ்சாங்களா, சாணியை கரைச்சி விஏஓ தமிழரசி மீது ஊற்றுனாங்களா அப்படின்ற இரண்டு கோணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கச்சிராபாளையம் போலீசார் வந்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இப்ப என்ன அப்படின்னா, தமிழகத்துல தொடர்ந்து பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அனுதினமும் நடக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு நம்மளும் அதை பார்த்துட்டு தான் வரோம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து துணிச்சலோடு நடக்குதுன்னா அப்ப நம்மளுடைய தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்றதுதான் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் வந்து நாளுக்கு நாள் விவாதங்கள்ல பேசிக்கொண்டே வராங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துல, அதாவது தலித் இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பதவியில இருக்காங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம 75வது சுதந்திர தினம் குடியரசு தினம்லாம் கொண்டாடிட்டு வரோம். இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்களால ஒரு குடியரசு தினத்திலேயோ சுதந்திர தினத்திலேயோ போய் கொடி ஏற்ற முடியவில்லை. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தமிழகத்தில் நடக்குது அப்படின்றத நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு தலித்தினத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்குள் ஆகம விதி அப்படின்ற ஒரு காரணத்தால உள்ளேயே நுழைய முடியாத சூழ்நிலையும் நம்ம தமிழ்நாட்டுல தான் நடக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவானது சமூக நீதி அப்படின்றதை நமக்கு வந்து என்னைக்குமே எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்ல, தமிழகம் அமைதியாக விளங்குகிறது, அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமையுடன் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஆங்காங்கே இந்த சாதி மதம் என்ற இனத்தை எல்லாம் வைத்து கொடுமைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிலாம் நடக்கும் போதே அமைதி பூங்கா அப்படின்னு பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்றதுதான் பத்திரிகையாளர்கள் வந்து அனுதினமும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அதிகாரத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் இந்த நிலைமை, ஒரு பள்ளிக்கூடத்துல சென்று படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, போதை பொருள், இந்த மணல் கடத்தல் அப்படின்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கடந்த சில ஒரு மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஜகபர் அலி அவரும் அந்த கனிம வள கொள்ளை பற்றி வெளியில எடுத்து சொன்னதால அவரையும் வந்து பாத்தீங்கன்னா கொலை செஞ்சுட்டாங்க. இப்படி வந்து ஒரு நடக்கக்கூடிய அநியாயங்களை வெளியில எடுத்து சொல்றதுக்கே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே ஒரு தயக்கத்தோட தான் வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய உயிருக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி பல அளவுல இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது. அதனால இதை வெளியில நடக்கக்கூடிய அநியாயங்களை வெளியே எடுத்து சொல்வதற்கே தயங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் வந்து தமிழகத்துல உருவாகி இருக்கு. அப்போ இந்த இடத்தில் எங்க சமூக நீதி இருக்கிறது, பெண்ணுரிமை எங்கே இருக்கிறது, பெரியார் என்ற பின்பம் எங்கே போனார் அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாத்தையும் பல சமூக வலைத்தளங்கள்ல நீங்க அனுதினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கான முடிவு என்ன அப்படின்றதுதான் வந்து என்னைக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.